பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறது எப்போ அட்டென்ட் பண்ணுறோம்? இப்போ வந்து ஏஜ் வந்து ஈவன் 10 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 to 14 இயர்ஸ்லேயே இப்போ வந்து எல்லாரும் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணிடுறத பார்க்குறோம். ரெகுலராக வரும் பீரியட்ஸு. பட் ஆனால் பீரியட்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்பாட்டிங் கொஞ்சம் வந்தது டாக்டர், 1 ட்ராப் வந்தது, 2 ட்ராப் வந்தது, ப்ரௌன் கலரில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வர்றதுக்கு ரீசன் என்ன? ப்ராப்ளம்ஸ் என்ன? ஒன்று வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் காசிங் ஆல் த irregular cycles. Hi everyone. Today I am going to talk about menstrual irregularities. ஸோ மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இதுதான் காலங்காலமாக விமென்க்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஏன்னா நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் அது ரிலேட்டடாகவும் நம்மளோட ஏஜ் ரிலேட்டடாக சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறது எப்போ அட்டென்ட் பண்ணுறோம்? இப்போ வந்து ஏஜ் வந்து ஈவன் 10 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 to 14 இயர்ஸ்லேயே இப்போ வந்து எல்லாரும் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணிடுறத பார்க்குறோம். ஸோ எண்ட் ஆகிறது எப்போ எண்ட் ஆகிறது? ஆல்மோஸ்ட் வந்து 50-55 இயர்ஸ் வரைக்கும் போகிறது. அது ஏதோ ஆஃப்டர் 50 எல்லாம் லேட் மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். பிலோ 10 இயர்ஸ் எல்லாம் வந்து இயர்லி மெனார்க்கின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே இப்போ வந்து நடந்துட்டு தான் இருக்குது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து எல்லாருக்குமே ரெகுலராக இருக்கிறது கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸடாக போகிறதுனா அது நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுலேயே வந்து எப்போ வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறோம்? ஒன்று வந்து கரெக்டாக எவ்ரி 28 டேஸ் வரலைன்னா நம்ம அப்நார்மல்னு சொல்கிறோம். அதுலேயும் அகெயின் இன்னும் கொஞ்சம் வந்து லீனியன்ட் எடுத்துகிட்டு மோர் தென் 35 டேஸ் ஆனாலோ லெஸ் தென் 21 டேஸ் ஆனாலோ நம்ம அதை வந்து irregular cyclesன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு எப்போ வருதுன்னே தெரியாது டாக்டர், 3 months 6 months போயிட்டே இருக்கும், நாங்களாம் போய் டேப்லெட் எடுத்தால் தான் உண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு காரணம் மெயினாக என்ன? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். டிப்பிக்கலாக வந்து பிசிஓ அப்படிங்கிறது இதில் வந்து வித்தவுட் எனி அதர் ஆடட் இன்வெஸ்டிகேஷன் நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு 3 months 6 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த காமன் அப்நார்மாலிட்டி பார்க்குறோம். 80% ஆஃப் த irregular cyclesல இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொலாங்டு ப்ளீடிங் இருந்தாலும் அனிமிக்காக இருந்தாலும் உடனே டாக்டர் பார்க்கணுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஷார்ட்டாக வந்துடும், அதாவது 20 டேஸில் வந்துடும், 18 டேஸில் வரும், ஒரு மந்த்துக்கு ட்வைஸ் வரும். இந்த மாதிரிலாம் பாலிமெனரேஜியா அப்படின்னு ஒரு வேர்டு அதுக்குன்னே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே வந்து சொல்லவே முடியாது, எப்போவுமே சைக்கிள் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ட்டு. அதுலேயும் வந்து நிறைய முறை அவங்களுக்கு வந்து பேட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும். அவங்களும் அனிமிக் ஆயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகிறத பார்க்குறோம். இது வந்து ரீசன் என்னென்னா சம்டைம்ஸ் யூட்ரஸ் பல்கி ஆகி அடினோமைசிஸ் ஆகலாம், இல்லை அதில் பாலிப் அப்படிங்கிற சதை மாதிரி கட்டி ஏதாவது இருக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கர் ஏஜ் குரூப்லேயே இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கர் ஏஜ்லேயே பாலிமெனரேஜியாவோ இல்லை பெயின்ஃபுல்லாவோ இருந்தாலே அவங்களுக்கு ஒன்று டிபி இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். முன்னாடியே நம்ம அதை பார்த்துக்கணும். அடுத்து இன்னொரு டைப் என்ன? ரெகுலராக வரும் பீரியட்ஸு. பட் ஆனால் பீரியட்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்பாட்டிங் கொஞ்சம் வந்தது டாக்டர், 1 ட்ராப் வந்தது, 2 ட்ராப் வந்தது, ப்ரௌன் கலரில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வர்றதுக்கு ரீசன் என்ன? 2 விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று அடலசன்ட் யங்கர் கேர்ள்ஸில் இருந்தால் ஒன்று எண்டோமெட்ரோசிஸ் இருக்கலாம், ஆர் பிஐடி இருக்கலாம். இதே மேரேஜ் ஆகி டூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 25 to 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் இருக்கவங்க சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து சர்வைக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு எதாவது காப்பர்ட்டி எதாவது போட்டிருந்தா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்ஷனில் இருப்பாங்க, ஒரு நாள் 2 நாள் டேப்லெட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அவங்களுக்கே தெரியாது, ஒரு நாள் தானே போன போதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய விட்ரோவல், ட்ரக் இன்டியூஸ்ட் விட்ரோவல் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி காமனாக வந்து எண்டோமெட்ரோசிஸ் அகெயின் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து காமனான ரீசன்ஸ் ஃபார் அதாவது ப்ரீ மென்ஸ்ட்ரல் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து இன்னொரு டைப் என்னென்னா இன்பிட்வீன் மிடில் ஆஃப் த சைக்கிளில் வரும், ஓவலேட்டரி ப்ளீடிங்னு சொல்லுவோம். என்னோட வீடியோஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். ப்ளீடிங் டூரிங் ஓவலேஷன், மிட் சைக்கிள் ப்ளீடிங்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஓவலேஷன். அதே மாதிரி ஒரு 21 டேஸ் 22 டேஸில் வந்தாலும் ப்ரெக்னன்சி ஆகும்போது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே வெரி வெரி காமன். ஆனால் அது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கணும், ரொம்ப லைட்டாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி அப்நார்மல் ப்ளீடிங் ஹெவியாக போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக போகும், ஸ்கேன்டி பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் பயப்படவே தேவையில்லை. இது ஒன்லி பிகாஸ் யூ டோன்ட் ஸ்லீப் ப்ராப்பர்லி, இல்லைன்னா மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க, இல்லை எண்டோமெட்ரியமில் வந்து டிபி ஏதாவது வரலாம். இந்த ரீசன்ஸ்லலாம் வந்து ப்ளீடிங் ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். ஒன்லி 1 டே இருக்கும், இல்லை ½ டே இருக்கும். இவங்களுக்கு வந்து
நம்ம கண்டிப்பாக சீரியஸாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டின்னு சொல்கிறோம். பட் காமன் ப்ராப்ளம்ஸ் என்ன? ஒன்று வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் காசிங் ஆல் த இரெகுலர் சைக்கிள்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் வர ப்ராப்ளம்ஸ். யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கலாம், அடினோமைசிஸ் இருக்கலாம், யூட்ரஸ்குள்ளார வந்து சதை கட்டி வளரலாம். இந்த மாதிரி ரீசன்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஸ்ட்ரல் வந்து ப்ராப்ளம் வரதை பார்க்குறோம். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் புரியுறதே கிடையாது. மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படிங்கிறது இதுதான். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இதுதான் யூட்ரஸ், இதுதான் டியூப்ஸு, இதுதான் வந்து வெளியில் வர ஆஸ்னவாயின்னு சொல்கிறோம், ஆர் வெஜைனான்னு சொல்கிறது. மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படிங்கிறது இங்கேருந்து யூட்ரஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான். நிறைய பேருக்கு வந்து எக்கு வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியறதில்ல. ஸோ எனக்கு டியூப் அடைப்பாயிடுச்சுன்னா எனக்கு பீரியட்ஸ் வராமல் போயிருமான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஈவன் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு பிரெயினுக்கும் ஓவரிக்கும் நடுவில் வந்து ஹார்மோனல் ஆக்டிவிட்டியில் நமக்கு ஓவலேஷன் ஆகும் ஆகாது, அது டிஃப்ரெண்ட். பட் இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக ஆகும்போது நம்மள யூட்ரஸோட லைனிங் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த லைனிங் வந்து அந்த ஹார்மோன் சப்ரெஷன் ஆகும்போது வெளியில் வரும். அதுதான் மென்ஸ்ட்ரல் பிளட்டாக வர்றதை பார்க்குறோம். ஸோ இதுக்கு பேர் மென்சுரேஷன் சொல்கிறோம். இதில் தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹார்மோனில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஓவலேஷன் டிஸார்டர்ஸ் ஆகிறதுனால ப்ளீடிங் இரெகுலராக இருக்கலாம். இல்லைனா யூட்ரஸில் வந்து ஸ்பேஸ் ஆக்குபைங் லீஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூட்ரஸ் வால்குள்ளே ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி இன்சைடில் வந்து பாலிப்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால இங்கேருந்து வர ப்ளீடிங் தான் உங்களுக்கு அது தெரியும். சில பேர் யூட்ரஸ் மவுத் இருக்கும், இதுதான் சர்விக்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஏரியாவிலையும் கூட வந்து உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இதனாலையும் இன்ஃபெக்ஷனாலையும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வர ரீசன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எந்த ரீசனாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போன உடனே ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எண்டோமெட்ரியல் திக்னஸ் கரெக்டாக இருக்கா, யூட்ரஸ் நல்லா இருக்கா, ஓவரிஸ் நல்லா இருக்கா, இதை பார்த்துட்டாலே நிம்மதியாக இருக்கலாம். இது எல்லாமே நார்மலாக இருக்குன்னா நம்மளோட ஹார்மோனல் ஸ்டடியை கரெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இதை சைக்கிளை ரெகுலரைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் இப்போல்லாம் வந்து ஈஸியாக லாப்ரோஸ்கோபிக் மூலமாகவோ ரோபோட்டிக் மூலமாகவோ எடுத்துட முடியும். இது சீக்கிரமாக கரெக்ட் பண்ணிட்டோன்னா பெட்டர். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 5 months 6 months ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு யூட்ரஸ் வளர்ந்ததுக்கப்புறம் கூட யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ யூட்ரஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேயும் ப்ளீடிங் வர்றதை நான் சொன்னேன் இல்லையா. யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கலாம், பாலிப் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒவேரியன் சிஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உடனே டாக்டர் பார்க்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏர்லியராக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக பண்ண முடியும். சில பேர் வந்து 5 months ப்ரெக்னென்ட் ஆகிற 6 months ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் யூட்ரஸ் வளர்ந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் கூட யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி நம்ம ரொம்ப லேட் ஸ்டேஜ் கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து யூட்ரஸை கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். பட் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிலையும் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நம்மெல்லாம் வந்து யூட்ரஸை வந்து எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் இப்போதைக்கு ரோபோட்டிக் அண்ட் லாப்ரோஸ்கோபி மூலமாக ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இருந்தாலுமே நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் இரெகுலாரிட்டி இருக்கனாலே ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு டயக்னோசிஸும் தெரிஞ்சிடும், ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்சர்வேட்டிவ் அண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு போகலாம். நிறைய ட்ரக்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி மென்ஸ்ட்ரல் இரெகுலர் அப்படின்னா சில பேர் வந்து இது நார்மல் தானே, இந்த ஏஜுக்கு இது காமன் தானேன்னு விடாமல் எந்த ஏஜில் இருந்தாலும் சைக்கிள்ஸ் நான் சொன்ன மாதிரி 21 to 35 டேஸ்க்குள்ளே வந்திருக்கணும், ரெகுலராக இருக்கணும், நார்மல் ஃப்ளோவாக இருக்கணும். 3 to 5 days ஓகே. இதுக்கு மேலே போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் டாக்டர் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.